ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாவை நல்லா உதிர்த்தா போல் அதில் போட்டு விட்டுறணும். நல்லா பொன்னிறமாக ஆனோன்னே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.